நோட்டீஸ் வந்த உடனே வச்சுக்க, ஐயோ சார் இந்த மாதிரி நோட்டீஸ் வந்துருச்சு சார், எனக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் நோட்டீஸாக இருக்கும். ஸோ ஒரு நோட்டீஸோட தன்மை என்ன அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிடணும். இது வந்து லோனை கட்டுறதுக்கான ரிமைண்டர் நோட்டீஸ்னு தெரிஞ்சிடணும். அடுத்தது டிமாண்ட் நோட்டீஸ் வந்தால் என்ன, டிமாண்ட் நோட்டீஸ்னால் என்ன சார், அதே போல் ரீகால் நோட்டீஸ்னால் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து சட்ட விளைவை ஏற்படுத்தாது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பதிவுகளில். இப்போ என்னத்தை சட்ட விளைவு ஏற்படுத்தணும்னா இந்த வந்து சட்டத்தின் மூலமாக அவங்க வந்து எடுக்கும்போது தான் அது கிரிமினல் சிவில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த கிரிமினல் சிவில் எடுக்கும்போது நம்மளோட டிஃபென்ஸ் சைடு என்ன இருக்கணும்னா நிச்சயமாக 2 வழி தான் இருக்குது. ஒன்று, நீங்கள் சட்டத்தை படித்து தெரிஞ்சு வச்சு அதுக்கேற்ற மாதிரி பார்ட்டின் பர்சனாக அப்பியர் ஆகி உங்கள் பிரச்சனையை நீங்களாக தீர்த்துக்கணும். இல்லையா நிச்சயமாக ஒரு வழக்கறிஞரை அணுகணும். நான் வழக்கறிஞரை அணுகணுன்றதுனால ஒரு வழக்கறிஞருக்கு வந்து ஒரு வருமானத்தை தரணும் எண்ணம் இல்லை. உங்கள் பிரச்சனையை எப்படி சமாளிப்பீங்க அதுதானே முக்கியம். ஒரு சட்ட துணை வேணும். நீங்கள் இப்போ இருக்கிற நிலமையில் பார்த்தீங்கன்னா சட்டங்கள் எல்லாத்துலேயுமே மீடியாவிலே அவைலபிள், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு செக்ஷனில் நோட்டீஸ் அமிச்சான்னா அதில் என்ன செக்ஷன், அதனால் என்ன பின் விளைவுகள் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஒரு ஏஐயில் போட்டு கேட்டுக்கலாம். ஸோ அதனால் ஒரு வழக்கறிஞரை வச்சுக்கிட்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்போவுமே சட்டப்படி அவங்க போயிட்டா மட்டும்தான் நாம் வந்து ரிப்ளையே கொடுக்கணும். சட்டப்படி அவங்க போகாமல் ஃபார்மல் நோட்டீஸ் அமிச்சு பயமுறுத்தினாலோ இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்துட்டேன், இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டு தெருவுக்கு வந்துட்டேன், இதே போல் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஆஃபீஸுக்கு வந்து நிற்கிறேன், இந்த பாருங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், அதே போல் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் பயப்படக்கூடாது. முதல்ல ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து டிஃபால்ட் ஆகி வந்து உங்களை ஃபோட்டோ எடுக்கிறான்னுவான். ஒரு சாதாரண கிரெடிட் கார்டுக்குள்ள ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறான்னுவான். அது எதுக்குன்னா உங்களை சும்மா மன ரீதியாக உங்களை வந்து தாக்குறது. ஒரு உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மன ரீதியாக ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுக்கணும், ஐயோ இந்த ஃபோட்டோ அமிச்சு நம்மளை தான் பண்ணணும், நீ திருப்பி ஃபோட்டோ எடுக்கணும். அவங்க கேட்பா நீங்கள் எதுக்கு என்ன ஃபோட்டோ எடுக்க, அது ஒன்றும் இல்லை தம்பி, இங்கே வந்துட்டேன் ட்ரெஸ் பாஸ் பண்ணி உள்ளே வந்துட்டேன், நீ இப்போ வந்து எங்களை ஃபோட்டோ எடுக்கிற, எங்கள் குழந்தைகள்லாம் இருக்கும், மனைவியெல்லாம் இருக்கிறாங்க, அதனால் இந்த ஃபோட்டோ வச்சு நீ மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதனால் எங்களை இந்த மாதிரி ஒரு அன்னோன் நபர் வந்து எங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேங்க, அதனால தான் உங்களை ஃபோட்டோ எடுத்து சொல்லுங்கள், திரும்பி இந்த பக்கமே வரமாட்டான். நீங்கள் தாங்க இன்றைக்குமே உங்களை காப்பாற்றிக்கணும். புரியுதுங்களா? அதாவது இதெல்லாம் சொல்கிறதுனால நான் வந்து ஒரு ஹீரோ ஒன்றும் கிடையாது. அதே போல் நான் அந்த நேரத்தில் வந்து குதிச்சு உங்களை காப்பாற்ற போகிறதும் கிடையாது. இதை சொல்லுங்கள் சார், ஆட்டோமேட்டிக்காக போயிடுவான், ஆட்டோமேட்டிக்காக வரமாட்டான். அதே மாதிரி சொன்னதோடு நிற்காதீங்க. இந்த எல்லா டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எப்படின்னு போட்டிருப்பேன். நீங்கள் ஒன்றும் கிடையாது, அது வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இந்த மாதிரி ஒரு நபர் வந்தார், அன்னோன் நபர் எங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காரு, அவரோட ஃபோன் நம்பர் இது, அவரோட ஃபோட்டோ இதுன்னு அப்லோட் பண்ணி விட்ருங்க, முடிஞ்சது கதை. விசாரணைக்கு வரும்போது வந்து ஆஜராகி தான் ஆகணும். ஒவ்வொருத்தரும் இந்த டிஃபால்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனையில் கையெடுத்திங்கன்னா நிச்சயமாக அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் வர மாட்டாங்க. ஏன்னா விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வச்சுங்களேன், கண்டிப்பாக எதுக்குப்பா வந்தன்ற காரணம் சொல்லணும்.